சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம், பெயர் சொல்லப்படாத வேதாகமத்தில் இருக்கிற பெண்களுடைய பெண்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் பழைய ஏற்பாட்டில் 44, புதிய ஏற்பாட்டில் 28, ஆக மொத்தம் 72 பெண்களுடைய பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. அதில் ஒவ்வொருவராக இது வரைக்கும் 10 பேரை பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு 11வது நபராக லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் வேகமாக எடுத்துக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக கவனிக்கலாம். காணாம போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த ஸ்திரியை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். திரும்ப சொல்றேன், காணாம போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த பெண்ணை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இவங்களுடைய பெயரும் வேதாகமத்தில் கொடுக்கப்படலை. கவனிக்கலாம். நீங்க 3 வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னா கொஞ்சம் வாசிங்கம்மா. 1லேருந்து வாசிங்க. சகல ஆயக்காரரும் அவரிடத்துல வந்து சேர்ந்தாங்க. முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். சரி, இங்க கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 3 ஓமைகளை, எதற்காக இந்த 3 ஓமைகளை சொல்ற என்னுடைய பின்னணி என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுடைய உபதேசம் கேட்கும்படியா கூட்டம் கூட்டமா வருகிறாங்க. இதை பார்த்ததான பரிசேயரும் வேதப்பாரகரும் இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட இவர் சாப்பிடுகிறாரே என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணா முறுமுறுத்தவர்களாக காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, ஆயக்காரரும் பாவிகளும் கர்த்தருடைய வார்த்தையினால தொடப்பட்டவங்க. கர்த்தர் எங்கெல்லாம் போறாரோ, அவர் பிரசங்கம் பண்றாரோ, அவருடைய வார்த்தையை கேட்க முடியாது கூட்டம் கூட்டமா வராங்க. வரும்போது அவங்க தங்கள் கைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சமைச்ச அதாவது சாப்பாடு பதார்த்தங்களை, அதாவது போஜனத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஜப கூட்டம் முடிந்த பிற்பாடு இவங்க எல்லாரும் என்ன பண்ண பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த பாவிகளும் ஆயக்காரரும், ஐயா எங்களோடு பந்திடுங்க, எங்களோடு கூட இருங்க என்று சொல்லி சாப்பிடுங்க என்று அழைச்ச உடனே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போய் சாப்பிடுகிறார். இதனால இயேசுவை கவனிக்கலாம், அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டது நிமித்தமா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் போஜன பிரியன், இவர் பாவிகளோடு ஆயக்காரன் உட்கார்ந்து இவர் சாப்பிடுகிறாரே என்று சொல்லி இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. இதற்காக தான் இந்த 3 ஓமைகளை குறித்து யூதர்களுக்காக தான் சொல்லப்படுகிற ஓமை. 1, 100 ஆடுகளில் 1 காணாம போனது. 2வது 10 வெள்ளிக்காசுல 1 காணாம போனது. 3, 2 குமாரன்ல 1 குமாரன் அது தூர தேசத்துக்கு போகிற காரியத்தை குறித்து இந்த ஓமையில சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா சொல்றது? எதற்காக இந்த ஓமையை சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்ததே பாவிகளை ரட்சிக்க தான். கவனிக்கலாம். இவர் பாவிகளோடு ஆயக்காரரோடு உட்கார்ந்து என்ன பண்றாரு, போஜனம் பண்ணுகிறாரு, அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிற இன்னார் என்று தெரியாதான்னு சொல்லி பரிசேயன் சீமோனும் கூட அவன் முறுமுறுத்தாரு. அதுக்கு ஒரு ஓமையும் கர்த்தர் எடுத்து சொல்லுகிறார். அதே போலதான் இங்க பரிசேயரும் வேதப்பாரகரும் கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. இவர் பாவிகளோடு எப்படி உட்காரலாம், அவங்க கொண்டு வந்த சாப்பாடு இவர் எப்படி சாப்பிடலாம்னு முறுமுறுத்த உடனே கர்த்தர் 3 ஓமைகளை சொல்லுகிறாரு. இதுல ஒரு ஓமையை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். காணாம போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரி, வாசிங்கம்மா. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து, ஒரு ஸ்திரீ
10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஆமென். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, 10 வெள்ளிக்காசு உடையவளா இருக்கிற அந்த பெண் ஒன்று காணாம போனவனே வழுக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிச்சவனே சந்தோஷத்தோடு அக்கம் பக்கத்துல இருக்கிற அயலாரை கூப்பிட்டு காணாத போன வெள்ளிக்காசு எனக்கு கிடைத்தது என்று சொல்லி ஒரு விருந்து வைக்கிறது இந்த ஓமையில சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இது யூதருடைய முறைமையை சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. இன்னொரு புத்தகத்தையும் எடுத்துக்கலாம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிக்கணும். லேவியராகமம் நீங்க எடுத்துங்க, நான் சொல்லும் போது வாசிங்க. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிக்கணும். கவனிக்கலாம். யூத திருமண முறையை குறித்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு யூத வாலிபன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னா, அவன் அந்த பெண்ணுடைய தகப்பனிடத்துல போய், ஐயா உன் பெண் எனக்கு பிடித்திருக்கிறது, அவளை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று பெண்ணிடத்துல போய் சொல்ல மாட்டான், பெண்ணுடைய தகப்பனார் இடத்துல போய் சொல்லுவான். அந்த நாட்கள்ல ஒரு ஆண் மகனுடைய மதிப்பு குறித்து லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. வாசிக்கமா 3 மட்டும் வாசிங்க. 3 மட்டும் வாசிங்க. 3 மட்டும் 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும், பெண் பிள்ளையை சரி போதும். பெண்ணுக்கு 20 வெள்ளி காசா? 30 சேக்கல். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. அந்த நாட்கள்ல ஒரு ஆண் மகனுடைய மதிப்பு 50 வெள்ளி சேக்கல் எடை உள்ள ஒரு காசு ஆண் மகனுடைய மதிப்பாக இருக்கிறது. இது 20 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் ஒரு ஆண் மகனுடைய மதிப்பு 50 வெள்ளி, அதாவது 50 சேக்கல் வெள்ளி காசாக இருக்கிறது. இப்போ அவன் தகப்பனிடத்துல, பெண்ணுடைய தகப்பனிடத்துல அந்த யூத வாலிபம் போயிட்டு, ஐயா உன் பெண் எனக்கு பிடித்திருக்கிறது, நான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே 50 வெள்ளி காசு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு அந்த அவர் சொல்லுவார், தகப்பன் சொல்லுவாரு, நான் உனக்கு அவளை திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லிட்டு பெண்ணிடத்துல போய் கேட்பான். இது போல யூத வாலிபம் ஒரு வந்திருக்கிறாருமா, உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறார், உனக்கு விருப்பமா என்று கேட்ட உடனே சரி என்று ஆமோதித்த பிற்பாடு அந்த பெண்ணு உடனே 50 வெள்ளி காசை கொடுக்க மாட்டான். வெறும் 10 வெள்ளி காசு என்ன பண்ணா அந்த அந்த தகப்பனிடத்துல இவர் கொடுப்பார். தகப்பனிடத்துல கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணணும்னா வாங்கிக்குவார். தகப்பன் வாங்கி அதை பெண்ணிடத்துல கொடுப்பாங்க. அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 10 வெள்ளி காசை வெள்ளி கம்பியில, அதை மெலிசா இருக்கிற வெள்ளி கம்பியில கோத்து அதை முடிச்சு போட்டு ஒரு சுருக்கு பையில வச்சு அதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுவான். கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். பிறகு அந்த பையன் சொல்லுவான், பையனை பார்த்து அவர் சொல்லுவாரு, நீ போய் 40 வெள்ளி காசும் பிற்பாடு வீடும் ஆடு மாடுகளும் குடும்பத்தை நடத்த தேவையான சம்பாதித்த பண்ணு என்று சொல்லி நம்மனா அனுப்பிடுவோம். புரியுதுங்களா சொல்றது? எவ்வளவு வெள்ளி காசு? 50 சேக்கல் உள்ள வெள்ளி காசு யாருக்கிட்ட கொடுக்கணும்? தகப்பனிடத்துல கொடுக்கணும். உடனே கொடுக்க மாட்டாங்க. வெறும் 10 வெள்ளி காசை மட்டும்தான் தகப்பனிடத்துல கொடுக்கணும். தகப்பனிடமே பெண்ணிடத்துல கொடுப்பார். பெண் அதை பத்திரப்படுத்தி வச்சிடுவார். பெண்ணுடைய தகப்பனர் சொல்லுவார், நீ போப்பா, திருமணம் செய்து குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான வீடு, கவனிக்கலாம், 40 வெள்ளி காசு, பிற்பாடு ஆடு மாடுகளை நீ சம்பாதி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். இது 1 வருஷத்துக்குள்ள இந்த பையனை பண்ண சம்பாதிக்கணும். அந்த யூத வாலிபன் சம்பாதிக்கணும். இந்த பையன் போவான், வீடு, ஒட்டகம், ஆடு மாடு, வேலைக்காரி எல்லாரும் சம்பாதித்த பிற்பாடு கவனிக்கலாம், வருவான். எப்படி வருவான்னா, இன்னைக்கு வரேன் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லவே மாட்டான். நிலையாத நாளிலே அந்த மாப்பிள்ளை நவனம் புறப்பட்டு வருவான்.
அது வரைக்கும் அந்த பெண்ணு ஒவ்வொரு நாளும் அந்த 10 வெள்ளிக்காசை பார்த்து தன்னை ஆயத்தப்படுத்தி சீவி சிங்காரிச்சு ஆயத்தப்படுத்தி தன் தோழிகளோடு நபனை இருப்பாள். இப்போ நினையாத நாள்ல அந்த மாப்பிள்ளை வரும்போது கவனிக்கலாம், யூதருடைய திருமணம் எப்போ நடக்குன்னா வெள்ளிக்கிழமை, மன்னிக்கணும் செவ்வாய்க்கிழமை மாலையில தான் யூதருடைய திருமணம் நடக்கும். நீங்க கானாவூர் கல்யாணம் வாரத்தின் பாருங்க 3வது நாள்ல தான் திருமணம் நடக்குது. செவ்வாய்க்கிழமை மாலையில என்ன பண்ணுவோம்னா யூதருடைய திருமணம் நடக்கும். இப்ப மாப்பிள்ளை வருகிறத அறிந்த உடனே மணவாட்டியுடைய தோழிகள் போயிட்டு மாப்பிள்ளைய வர வைப்பாங்க. மாப்பிள்ளை வந்து பெண்ணிடத்துல பெண்ணை எதிர்கொண்டு போவா. முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, உன்னிடத்துல கொடுத்த 10 வெள்ளிக்காசு எங்க என்று கேட்பான். பாருங்க, அந்த பெண்ணை பார்த்த உடனே வார்த்தை எங்க அந்த 10 வெள்ளிக்காசுன்னு தான் கேட்பான். அந்த 10 வெள்ளிக்காசு ஒரு கம்பினால கட்டி அதை சுருக்கு பையில நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துனவனு காண்பிப்பான். அந்த 10 வெள்ளிக்காசுல ஒண்ணு தொலைஞ்சிட்டா கூட நீ எனக்கு உண்மையா இல்லை, நீ எனக்கு உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி அப்பயே அவளை விட்டுட்டு என்ன பண்ணா அந்த மாப்பிள்ளை போயிடுவான். தேவ பிள்ளைகளே, அந்த 10 வெள்ளிக்காசு அவ கொடுப்பாளனா நீ என்னை உண்மையா இருக்கிற, என்னை நேசிக்கிற என்று சொல்லி என்னை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நான் வருமானமும் நான் உனக்கு ஒப்புவித்தது நீ காத்து கொண்டு இருக்கிறபடினால் வசனம் இருக்குது இல்லையா, நான் வருமானமும் உனக்கு ஒப்புவித்ததை காத்துக்கொள் என்று வசனம் இருக்கிறபடி நீ காத்து கொண்டு இருந்தபடினால கவனிக்கலாம், இந்த ஓமையில ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனா கூட கவனிக்கலாம், ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல, இல்ல அப்பாவுடைய கட்டாயத்து நிமித்தம் அந்த பெண் அந்த யூத வாலிபனை திருமணம் செய்யறேன்னு சொல்லிக்கின்னு இருந்தானா இவளே அந்த காசு என்ன பண்ணா மறைச்சு எங்கன்னா வச்சிருவா. அப்படிலாம் தொலைஞ்சு போனாலும் அதை தேடவே மாட்டா. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம், இவ அவனை நேசித்தபடினால்தான், அவனை பிடித்திருக்கிறபடினால்தான் அந்த பெண்ணு கவனிக்கலாம் அந்த 10 வெள்ளிக்காசன் அவனை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே அந்த யூத வாலிபன் பார்த்து சொல்லுவான், நீ என்னை நேசிக்கிற, எனக்கு உண்மையா இருக்கிறாய் என்று சொல்லி என்னை மிகவும் நேசிக்கிறாய் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை இவனை மனம் முடித்து கொள்வான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதற்கு முன்பதாக 100 ஆடுகளில ஒன்று காணாம போனது. அப்ப மேய்ப்பன தேடி போகிறான். இது ஆண்டவர் நம்ம மேல வைத்த பேரன்பனவனை காட்டுது. இப்போ 10 வெள்ளிக்காசுல ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. இதை இந்த பெண்ணு தேடி கண்டுபிடிக்கிறான். இது நம்ம கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பனவனை காட்டுகிறது. கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தர் அனுதினமும் தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு தான் தேடுவேன், நாளைக்கு தான் தேடுவேன் இருக்கக்கூடாது. எப்படி தேடணும்? அனுதினமும் தேடணும். இந்த 2 ஓமைகளிலும் அன்பு நம்மனா, அதாவது 2 பேருக்குள்ள பரிமாறப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் சொல்லி காணாம போனேன் என்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்றேன். ஆண்டவர் கவனிக்கலாம், ஆண்டவர் ஒரு நிமிஷம் யூதர்களிடத்துல விதையை குறித்து ஓமையை சொல்லும் போது தன்னை விவசாய போல நம்ம காண்பிக்கிறார். விதைக்கணும் ஒருவன் புறப்பட்டு போனா அப்படின்னு சொல்லி தன்னை விவசாய போல இயேசு கிறிஸ்து நம்ம காண்பிக்கிறார். அப்போ கோதுமை மணி நல்லா இருந்ததுன்னா அது கர்த்தருடைய பாதத்துல இருக்கும், பதறா இருந்ததுன்னா நான் அதை எரிச்சிடுவேன் என்றார். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, விவசாயம் போல கர்த்தர் யூதருக்கு தன்னை காண்பிக்கும் போது கடிந்து கொண்டு பேசினார். ஆனா புறஜாதிகளிடத்துல பேசும்போது ஒரு மெய்ப்பனை போல கர்த்தர் அவனை பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் மேலே நம்ம அன்பு செலுத்தணும். ஆண்டவரும் நம்ம மேல அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ காணாம போன இந்த வெள்ளிக்காசு அதை தேடி கண்டுபிடித்த அந்த பெண்ணுடைய பெயர் அந்த இடத்துல என்ன பண்ணல, கொடுக்கப்படலைங்க. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இயேசுவை நேசிப்போமானா
உன்னிடத்துல கர்த்தர் என்ன ஒப்புவித்தாரோ அதை நீ தொலைக்கவும் மாட்ட, அதை இழந்துடவும் மாட்ட. இது நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பேரன்பை காட்டுதுங்க. அவர் நம்ம மேல வைத்திருந்த பேர் அன்பு நிமித்தம் தான் எங்கேயோ இருந்த, அதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7ல இருந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆபிரகாம் பார்த்து சொல்வாரு, பூமியின் கடையாந்தரங்கள் இருந்த உன்னை நான் தேடினேன், கண்டுபிடித்து அழைத்தேன் என்று சொல்லுவார். அது போல பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் ஒருவரும் நேசிக்கப்பட முடியாத நிலையில இருந்த நம்ம கர்த்தர் தேடி வந்தார். தேடி வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை ஒப்புவித்து இருக்கிறார். அது அவங்கவுங்களுக்கு கிருபைக்கு தக்க மாதிரி, அவங்கவுங்க திறமைக்கு தக்க மாதிரி கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அவர் வர வரைக்கும் அதை என்ன பண்ண நம்ம காக்கணும். அவர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், காக்கணும். பாவத்தினாலையும் இழந்துடக்கூடாது, அசதி நிமித்தம் அதை உதாசீனப்படுத்தவும் கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனராருங்கன்றார். அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற ரட்சிப்பா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், தாளந்தா இருக்கட்டும், நான் இன்னொரு நாளைக்கு செய்வேன், நான் எப்படி இருந்தாலும் யார் என்னை கேட்க போறாங்க, நான் ஊழியம் செய்வேன்லாம் இருந்தோம்னா, நேற்று கூட பார்த்தோம், கவனிங்க, கிரியே அப்படின்னா மறைத்து வைக்க முடியாது, ஒரு நாள் கர்த்தர் அதை வெளிரங்கமாக்கிடுவார் என்று சொல்லி பார்த்தோம். அதனால ஆண்டோடைய பிள்ளைங்க, கர்த்தர் தனக்கு கொடுத்ததை நம்ம காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அது இவ தேடி கண்டுபிடித்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த யூத வாலிபனை அதாவது நிச்சயத்தை மணவாளனை நம்மனா இவங்க அதிகமா நேசித்தாங்க. அல்லேலூயா. சரி, காணாம போனேன் என்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி முடிக்கிறேன். முதலாவது காரியம், எபிரேயருக்கான நிருபம். எபிரேயருக்கான நிருபம் 12:17. கொஞ்சம் வேகமா இருங்க. எபிரேயருக்கான நிருபம் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். கவனிக்கலாம் மாங்க, கவனிங்க. ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டாரு, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டாரு. பிற்பாடு கண்ணீர் விட்டு தேடினாலும் கூட யாரு மனம் மாறல, கர்த்தர் மாறலங்க. தேவ பிள்ளைகள, கர்த்தர் மனம் மாறல, மனம் மாறுத காணாம போனான் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள, அபிஷேகம் என்பது லேசான ஒரு காரியம் இல்லைங்க. அது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு விசா, ஒரு பயண சீட்டு. அது இருந்தாதான், அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தாதான் நீங்க பரலோகம் போக முடியும். அந்த பரிசுத்த ஆவியை காத்து கொண்டாதான் அவர் அனுதினமும் உன்னை போதித்த ஆண்டவர் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவரை இழந்துட்டோம். கவனிக்கலாம், இங்க அதாவது பிறப்புரிமை, சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை பார்த்து நம்ம பார்த்து சொல்றாரு, நீ என் சேஷ்ட புத்திரன்றார். உனக்கு எனக்கு கர்த்தர் பிறப்புரிமை கொடுத்து வைத்திருக்கிறார். அதை இழந்துட்டோம்னா நம்ம என்னதான் தேடி கண்ணீர் விட்டாலும் மனம் மாறுத நீ காணாது இருப்பாய். கர்த்தர் மனம் மாறவே மாட்டாருங்க. இதுல ஒரு காரியத்துல எல்லாரும் கவனிங்க. சவுலை குறித்து சொல்றேன். சவுல் சொல்றாரு, எனக்காக நீ வேண்டுதல் செய் சாமுவேலே என்றார். பாருங்க, அதுக்கு சாமுவேல் சொல்றாரு, அதை குறித்து நீ என்னிடத்துல பேசாத, கர்த்தர் நீ ராஜாவா இராதபடி என்ன பண்ணிட்டார், உன்னை புறக்கணிச்சிட்டார் என்றார். அதே போல மோச பெரிய ஊழியக்காரன், தேவனுடைய முதுக பார்த்தவர், கர்த்தர் அவரிடத்துல முகமுகமா பேசினவர், அவரு சொன்ன எல்லாம் நடந்தது. அவர் இடத்துலதான் முத வேதமா எழுதி கையில கொடுக்கப்பட்டது. ஆனா அவரே பார்த்தே சொல்றாரு, நான் கானான்ல பிரவேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றாரு. அதை குறித்து நீ என்னிடத்துல என்ன பண்ணாத, பேசாத என்று கர்த்தர் என்ன பண்ண மாறலங்க. தேவ பிள்ளைகளே, அதனால நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்பா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், ஒரு நொடி பொழுது பிசாசு அதை எடுத்துருவாங்க. அதை காத்துக்கொள்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைங்க
அதாவது ஜெபம் இருக்கணும், தீர்மானம் இருக்கணும், நல்ல அர்ப்பணிப்பு இருக்கும்போது நீ அதை காத்துக்கொள்வாய். ஆமே. சரி, இரண்டாவது காரியம் சங்கீதம் 10:15. சங்கீதம் 10:15, 107 சங்கீதம் 4. ரெண்டாவது காரியம், முதலாவது யார் மனம் மாறுத காணாம போயிட்டாரு? கர்த்தர். அதனால ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இப்ப இருக்கலாம் கிருபையின் காலம், மன்னிக்க மாட்டாரு. பாவம் செஞ்சா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வருகை நாட்கள்ல தான் நின்னா கத்தனாலும் கொண்டாலும் ஆண்டவர் மனம் மாறவே மாட்டார். அதை நீ காணாது இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். சரி, வாசிங்கம்மா 10:15. துன்மார்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். சரி, கவனிக்கலாம். துன்மார்க்கன், இது யாரை குறித்து சொல்லப்படுனா சவுலை குறித்து சொல்லப்படுதுங்க. தேவ பிள்ளைகளே, ஆசாரனுக்கு விரோதமாய் எழும்பி 85 ஆசாரனை கொலை செய்தே சவுலை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. திரும்ப வாசிங்கம்மா. தாவீது சொல்றாரு, வாசிங்கம்மா. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், புயத்தை முறித்துவிடும், அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும். கவனிக்கலாம், அவனுடைய ஆகாமியம் காணாம போயிடுங்க. கவனிக்கலாம், ஆகாமியம் கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம், வாசிக்கிறோம் இல்லையா? ஆகாமியம் என்பது சொகுசுன்னு அர்த்தம். நேது சொகுசுன்னு அர்த்தம். அதை அவன் காணவே முடியாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருவன் எழும்புவானா அவன் சொகுச அவன் வாழ்நாள்ல ஒரு நாளும் காணாதபடி கர்த்தர் செஞ்சிருவான். பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்நாள் முழுவதும் கழிக்க முடியாத கர்த்தர் பண்ணிடுவாருங்க. முதல் காரியம், கர்த்தர் மனம் மாறுதல ஏசா காணாம போனார். ரெண்டாவது, சுக வாழ்வை யாரு காண மாட்டான்? துன்மார்க்கம் காண மாட்டாங்க. ஏன் சவுல் காணலன்னா, ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு விரோதமாக எழும்பது நிமித்தமா அவன் காணாதபடி கர்த்தர் அவனை செய்தான். அவன் சுக வாழ்வனா பண்ணல, காணல. மூன்றாவதாக நீங்க சங்கீதம் 99 வந்துடலாம். 119 வந்துடலாம். 119 சங்கீதம் கடைசி வசனம் 176. காணாமற் போன ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். கவனிக்கலாம், காணாத போன ஆட்டை போல இருந்த நம்மளை கர்த்தர் தேடி வந்தார். எல்லாரையும் இல்லைங்க, கற்பனையை மறவாதவனை கர்த்தர் ஒருபோதும் விடவே மாட்டார். பின்வாங்கிட்ட கவனிக்கலாம், ஆனா கற்பனைக்கு பயப்படுற, கர்த்தருக்கு பயப்படுற ஆண்டவர் ஒருபோதும் உன்னை விடவே மாட்டார், உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. கவனிக்கலாம், 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தர் மனம் மாறத காணாம போனார். மனம் மாறல என்பதை யார் பார்த்தது? ஏசா பார்த்தார். ஏன்னா அவர் சேஷபுத்திர பாகத்தை இழந்தார். ரெண்டாவது, துன்மார்க்கம் சுக வாழ்வை காணவே முடியாது. ஏன்னா அவன் யாருக்கு விரோதமாக எழும்பினான்? சபைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினான். மூன்றாவது, தேவ பிள்ளைகளை காணாம போன, வழி தப்பி போன உன்னை என்னை கர்த்தர் தேடி வருவார். அதனால எதை மறக்கக்கூடாது? கற்பனையை மறக்கவே கூடாதுங்க. அவர் தேடி வந்தாரு, உன்னை என்னை சேர்த்து இருக்கிறார், அவருடைய சமூகத்துல நம்மளை அபிஷேகத்து வைத்திருக்கிறார். அதனால எதை மறக்கக்கூடாது? அவருடைய கற்பனைகளை மறக்கவே கூடாது. அவருடைய கற்பனை, அவருடைய கிருபை, அவர் நமக்கு பாராட்டின தயவு, நம்மளை ரட்சித்தது, நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்தது, இதை ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம மறக்கவே கூடாது. அல்லேலூயா. சரி, ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்நாளிலே ஆண்டவரே, தொலைந்து போன 10 வெள்ளிக்காசை கண்டுபிடித்த ஸ்திரியை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பன், நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து உங்களுடைய தயவு பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். பிள்ளைகளோடு இருக்கட்டும். கான்பஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர், நீங்க ஆசீர்வதிங்க.
தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.